ஸ்டாலின் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காவிரி நீர் சிக்கலை பொறுத்தவரையில் தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு பொருத்தி பார்க்க தேவையில்லை என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. அதன் அடிப்படையில்தான் திமுக தலைமையில் நடைபெறவிருக்கிற அல்லது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளும் மக்கள் நல கூட்டணியை சார்ந்த கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் என்பதை நாங்கள் மக்கள் நல கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை சந்தித்த போது வலியுறுத்தினோம். கடந்த அக்டோபர் 13ஆம் தேதி திராவிட முன்னேற்றக் கழக முன்முயற்சியில் நடைபெற்ற அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணியின் அங்கமாக விளங்குகிற சிபிஐ, சிபிஎம் ஆகிய இரு கட்சிகளின் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். அதனை நாங்கள் நேர்மறையாகவே எடுத்துக்கொண்டோம், பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டோம். ஏனென்றால் காவிரி நீர் சிக்கல் என்பது தமிழகத்தின் ஒட்டுமொத்த பிரச்சனை. ஆகவே அரசியல் மாறுபாடுகளை கடந்து, கட்சி வேறுபாடுகளை கடந்து யார் போராட்டங்களை நடத்தினாலும் அதில் பங்கேற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திய அனைத்து விவசாய சங்க தலைவர்களின் கூட்டத்தில் சிபிஐ, சிபிஎம் விவசாய சங்கங்களின் தலைவர்கள் பங்கேற்றதை நாங்கள் எதிர்மறையாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதே அடிப்படையில்தான் தற்போது திமுக தலைமையில் நடைபெறுகிற அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட மக்கள் நல கூட்டணி கட்சிகள் பங்கேற்க வேண்டும் என்கிற கருத்தை மீண்டும் நாங்கள் வலியுறுத்தினோம். நேற்று அக்டோபர் 24 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் கூடியது. அதில் பெரும்பான்மையாக திமுக தலைமையில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது சாலச் சிறந்தது என்கிற முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பெரும்பான்மையான கருத்துக்கள் அவ்வாறு அமைந்தன. ஆனாலும் மக்கள் நல கூட்டணியின் ஒரு அங்கமாக விளங்குகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நல கூட்டணியின் நலன்களையும் கருத்தில் கொண்டு திமுக தலைமையில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது தொடர்பாக முடிவு செய்ய வேண்டும் என வழிகாட்டியது. அதன் அடிப்படையில்தான் மக்கள் நல கூட்டணியை சார்ந்த தோழமை கட்சிகளின் தலைவர்களை நேற்று நாங்கள் நேரிலே சந்தித்து நீண்ட நேரம் விவாதித்தோம். சிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்களையும், சிபிஐ-எம் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களையும் பகலில் பார்த்து நீண்ட நேரம் விவாதித்தோம். நள்ளிரவிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களையும் சந்தித்து விவாதித்தோம். இந்த பிரச்சனையை நாம் தேர்தல் அரசியலோடு இணைத்து பார்க்க வேண்டிய தேவையில்லை, இதில் பங்கேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் உயர்நிலைக்குழு எடுத்த முடிவை தோழமை கட்சி தலைவர்களோடு பகிர்ந்து கொண்டோம். ஆனாலும் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகியவற்றுக்கு, இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ள இந்த சூழலில், அதிலும் குறிப்பாக நாளை 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிற சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணைக்கிற அனைத்து கட்சி கூட்டத்திலே பங்கேற்பது மக்கள் நல கூட்டணியை சார்ந்த தொண்டர்களிடையே தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கும் என்கிற அச்சத்தை, தயக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். அதன் அடிப்படையில்தான் விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுக்கும் நிலைக்கு வந்தது. மக்கள் நல கூட்டணியின் நலன்களை கருத்தில் கொண்டு 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெறுகிற இந்த சூழலில் திமுக ஒருங்கிணைக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க இயலாத நிலையில் விடுதலை சிறுத்தைகள் உள்ளோம். இந்த கருத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் மதிப்பிற்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் கடிதமாக எழுதியிருக்கிறோம். எங்கள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அவரை நேரிலே சந்தித்து இந்த கடிதத்தை வழங்குவதற்காக சென்றிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கிற இந்த முயற்சியை தமிழக மக்களின் நலன் கருதி எடுக்கிற முயற்சியாகவே நாங்கள்
பார்க்கிறோம். அந்த வகையில் அந்த முயற்சி வெற்றி பெறவும் வாழ்த்துகிறோம். ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியில் என்று நான் கருதுகிறேன். ஆளும் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு தயங்குகிறது, தவிர்க்கிறது. இந்த நிலையில் ஆளுங்கட்சிக்கு மட்டுமல்ல எதிர்க்கட்சிக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆகவே எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் தோழமை கட்சிகளை அல்லது அனைத்து கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டினோம். அந்த சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகளின் சேர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுமாறு தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தது. ஆக தொடர்ந்து வலியுறுத்தியும் அதிமுக தலைமையிலான தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட விரும்பவில்லை, தவிர்த்துவிட்டது. இந்த நிலையில் திருவாரூரிலே அக்டோபர் 7ஆம் தேதி நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக பொருளாளர் விரைவில் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முயற்சிப்போம் என்று அறிவித்தார். அந்த நேரத்தில் தான் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நாங்கள் பதிலளிக்கிற போது, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கலை செய்த பிறகு நாம் இந்த முயற்சியை மேற்கொள்வதில் எந்த பயனும் இல்லை, எனவே இது காலங்கடந்த முயற்சி என்று நான் சொன்னேன். அதாவது உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது, காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று காலக்கெடு விதித்தது. மத்திய அரசும் அதற்கு தயாரான நிலையில் இருந்ததாக நாம் அறிந்தோம். ஆனால் திடீரென்று தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இப்போது நாங்கள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க இயலாது என்று மனு தாக்கல் செய்தது, அபிடவிட் ஒன்றை தாக்கல் செய்தது. ஆக கிட்டத்தட்ட தலைக்கு மேல் வெள்ளம் வந்துவிட்டது என்கிற நிலையில்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டப்போவதாக அறிவித்தது. ஆகவேதான் உச்சநீதிமன்றத்தில் மைய அரசு இந்த நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கு முன்பே திமுக தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருந்தால் வரவேற்றிருப்போம் என்பதை உணர்த்தும் வகையில் அந்த கருத்தை நான் சொன்னேன். இதற்கிடையில் அக்டோபர் 6ஆம் தேதி அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் முன்முயற்சியில் சென்னை எழும்பூரில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முன்னாள் துணை சபாநாயகர் VP துரைசாமி அவர்கள் கலந்து கொண்டார். அதேபோல காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கலந்து கொண்டார். விடுதலை சிறுத்தைகளும் மக்கள் நல கூட்டணி கட்சிகளும் கலந்து கொண்டன. அந்த கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. தமிழக அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், குடியரசுத் தலைவரை இந்த அனைத்து கட்சியினரும் சென்று சந்திக்க வேண்டும், அக்டோபர் 17, 18 ஆகிய 2 நாட்கள் தொடர் ரயில் மறியல் போராட்டம் நடத்த வேண்டும், அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சியினரும் பங்கேற்கக்கூடிய வகையில் மாபெரும் காவிரி உரிமை பேரணியை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த 4 தீர்மானங்கள். ஆக அந்த அக்டோபர் 6ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் நாம் அடுத்த கட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறின்றி அக்டோபர் 13ஆம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து விவசாய சங்க தலைவர்களின் கூட்டத்தை கூட்டியதும், அதிலே CPI CPM ஆகிய கட்சிகளின் விவசாய சங்க தலைவர்கள் கலந்து கொண்டதும், அக்டோபர் 6ஆம் தேதி எடுத்த தீர்மானத்தில் ஒரு திசை திருப்புகிற நடவடிக்கையாக அமைந்துவிட்டது என்று விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறது. 17, 18 வெற்றிகரமாக நடந்தாலும் கூட அடுத்த கட்டமாக நாம் காவிரி உரிமை பேரணி நடத்துவது குறித்து தான் விவாதித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கூட்டத்தில் திரு தெய்வசிகாமணி தலைமையில் நடந்த கூட்டத்தில் திமுகவும் பங்கேற்றது, விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்றது, மதிமுக இடதுசாரிகளும் பங்கேற்றனர். எனவே ரயில் மறியல் போராட்டத்தை அடுத்து மாபெரும் காவிரி உரிமை பேரணி நடத்துவது குறித்து கலந்தாய்வு செய்திருக்க வேண்டும். அது குறித்த செயல் திட்டத்தை வரையறுத்து